சுசித்ரா மீது எனக்கு இன்னும் காதல், அன்பு எல்லாமே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களோட முன்னாள் கணவர் கார்த்திக் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இத பத்தி தான் பேசப் போகிறோம். அதான் வந்து சுசித்ரா அவர்களோட இன்டர்வியூ தான் வந்து கடந்த ஒரு வாரம் வந்து செம்மையா வந்து ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருந்தது. முக்கியமா வந்து சுசித்ரா அவர்கள் பல நடிகர்கள் பத்தி, பல நடிகைகளை பத்தி தவறா பேசியிருந்தாங்க. சொல்லப்போனா அவங்களோட முன்னாள் கணவர் கார்த்திக்க பத்தியும் ரொம்ப வந்து தவறா பேசியிருந்தாங்க. அவங்க வந்து ஆணே கிடையாது, ஒரு கே அப்படிங்கிற விஷயத்தையும் பேசியிருந்தாங்க. இப்போ வந்து கார்த்திக் அவர்கள் பழைய இன்டர்வியூ வந்து குடுத்துருக்காங்க. அதுதான் வந்து ட்ரெண்ட் ஆகிக்கொண்டு இருக்கு. அப்ப அந்த ஆங்கர் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. சுசித்ராவை நீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க. இன்னும் வந்து அவங்க மீது வந்து லவ் இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க உடனே வந்து எஸ் இல்லாம எப்படி இருக்கும்? இப்போ வரைக்குமே வந்து அவங்க மீது வந்து லவ் இருக்கு. அவங்க மீது வந்து ஃபீலிங்ஸ் இருக்கு. அவங்க மீது வந்து கேர் இருக்கு. ஏன்னா வந்து அவங்கள வந்து நெறைய இடத்துல வந்து நான் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் அவங்கள பார்த்து. ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கரியரை வந்து குரோத் பண்ணாங்க. ஸோ இன்ன வரைக்குமே வந்து எனக்கு வந்து லவ் இருக்கு. ஒரு 15 வருஷமா நாங்க கூட இருக்கோம். முக்கியமா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, அவங்க ஃபேமிலி கூட எல்லார் மேலேயும் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து அன்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. சுசித்ரா உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. 15 வருஷமா கூட இருந்தேன். அன்பு, லவ்லாம் இல்லாம இருக்குமா? அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்து எல்லாரும் பேசுற விஷயம் வந்து அவங்களோட அத வந்து கார்த்திக் அவர்கள் பேசுற பாடி லாங்குவேஜ பார்க்கும்போதே தெரிகிறதா? அவர் வந்து ரொம்ப வந்து பொய் சொல்றாரு. அந்த இது மீடியாவுக்காக வந்து ஒரு பொய்யான விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து ஏற்கிற மாரியா இருக்கு. ஸோ அவங்க பாடி லாங்குவேஜ், அவங்க பேசுற விதத்திலே தெரிகிறது. இவங்க எந்த ஒரு லவ்வும் கிடையாது. மீடியா மீது வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயத்த சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன?